இந்த பொண்ணு அப்படியே அழுங்காப்புல கதவை ஓபன் பண்ணி அப்படிக்கே தெரியாம கதவை திறந்து வெளியே ஓடினும்டா அப்படின்னு சாவி எடுத்து அப்படியே ஓபன் பண்ண போறாங்க. அடுத்த நிமிஷம் அவங்க அப்பா எம்ட மாதிரி நிக்கிறாரு. என்ன பாப்பா பண்ற நீங்க? இப்ப பாரு உன்னை என்ன பண்றேன்னு துண்டை கடை தூக்கிட்டு போய் உள்ள போட்டு, இங்க பாரு நீ வீட்டுக்குள்ளதான் இருக்கணும், வெளியே போக கூடாது சரியா, வெளியே போனா உனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு இவர் போயிடுறாரு. அடுத்த நிமிஷம் இந்த பொண்ணு இப்ப எப்படியாச்சும் நம்ம வெளியே போய் ஆகணுமே, நம்ம அப்பாக்கு ஃபாதர்ஸ் டே விஷ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஜன்னல் வேலையை நம்ம எகிரி குச்சி அந்த பூ பொறிச்சிட்டு வந்து அப்பாக்கு தரணும்டா அப்படின்னு ஒரு பெட்ஷீட் மாதிரி எடுத்து அந்த கதவு வழியா விட்டு அப்படியே கீழே இறங்கி போறாங்க. இவங்க அப்பா கதை ஓபன் பண்ணி பாக்குறாங்க, எங்கடா போனா பாப்பா அப்படின்ட்டு. அடுத்த நிமிஷம் கீழே போயிட்டு இருக்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. மேலவா அப்படின்றாங்க. இவங்க சொல்ல இவங்க மூஞ்சி அப்படியே மாறிக்கிட்டே போகுது, கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஐயோ என் பொண்ணு மேல வந்து ஆகணுமே அப்படின்னு இழுன்னு இழுக்கிறாங்க. அடுத்த நிமிஷம் அந்த துணி வெயிடுத்தாங்க டொபக்கடையும் கீழே வந்துடுது. ஐயோ என் பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு குடு கீழே போய் பாக்குறாரு. அடுத்த நிமிஷம் அந்த பொண்ணு பூ போச்சு ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அப்படின்னு கொடுக்குறாங்க. ஆனா அடுத்த நிமிஷம் அந்த பொண்ணு இறந்துருச்சு. அப்படியே அவங்க அப்பாவை காட்டுறாங்க. இந்த பொண்ணுக்கு நடந்தது நினைச்சு இவங்க அப்பா அப்படியே இறந்தே போயிட்டாங்க.